இந்த மையத்தில் வந்து உதவி பேராசிரியராக இருக்கேன். ஸோ இந்த கால்நடை பண்ணை, அதாவது மண்டல ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையம் புதுக்கோட்டை, இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கூடுதலாக வந்து நம்மள்ட்ட உள்ள பண்ணையும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரிவு. நாட்டுக்கோழியில் 2-3 ரகம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து அசீல்னு சொல்லக்கூடிய சண்டைக்கோழி வெரைட்டி, இன்னொன்று கடக்நாத்னு சொல்லக்கூடிய கருங்கோழி, அதுக்கப்புறம் வந்து NC4 அதாவது நந்தனம் சிக்கன் அப்படின்ற ஒரு வெரைட்டி ஒன்று வச்சுருக்குறோம். இது இல்லாமல் இந்த ஷெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஷெட்டில் வந்து வான்கோழி நந்தனம் 2 அப்படின்ற வான்கோழி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இந்த பண்ணைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது. சரிங்களா? ஸோ விவசாயிகள் வர்றவங்களுக்கு வந்து வெறும் பயிற்சி மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராக்டிக்கல் ஓரியன்டு, ரெண்டாவது ஆராய்ச்சியாகவும் நாங்கள் வந்து இது என்ன பண்ணிகிட்ருக்கோம், பண்ணை வந்து நடத்திட்டுருக்கோம், யூனிவர்சிட்டி ஃபார்மு. ஸோ இங்கே அப்புறம் வந்து ஒரத்தநாடு காலேஜில் வந்து கோழிக்கான பண்ணை, அதே மாதிரி வெள்ளாடு செம்மறி ஆடு, அது வந்து ஸ்டூடெண்ட் பர்பஸ்க்காக மெயினாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் நாமக்கல்லில் காலேஜில் இருக்குது. ஸோ இப்போ பண்ணை வளாகமாக பார்த்திங்கன்னா இங்கே, அப்புறம் அது விட்டுட்டா சென்னை காட்டுப்பாக்கம், ஸோ அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வரக்கூடிய இப்போ இந்த இருக்கக்கூடிய தாய்க்கோழிலேருந்து வரக்கூடிய முட்டைகள், அந்த முட்டையை வந்து எப்படி வந்து இயற்கையாக கோழி வந்து அடை வச்சு பொறிக்குதோ அதே மாதிரி செயற்கையில் இன்குபேட்டர் வச்சு அதில் பொறிச்சு வரக்கூடிய கோழி குஞ்சுகளை வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுக்கக்கூடியது வந்து எல்லாமே 1 நாள் கோழி குஞ்சு தான். வளர்ந்த கோழிகளில் முட்டையிலேருந்து வரக்கூடிய 1 நாள் கோழி குஞ்சு அது ஃபார்மர்ஸ் வந்து புக்கிங் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ 50 வேணும், 100 வேணும், 150, 200 வேணும், அது மாதிரி பதிவு பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அந்த பதிவின் அடிப்படையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். அசீலு கடக்நாத்தும் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. அடுத்தது வந்து வான்கோழி குஞ்சுகள் வந்து 40 ரூபா. இது வந்து NC4 வந்து 60 ரூபா. அது வந்து வருஷம் என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து மாற்றுவோம். அது யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கி ப்ரைஸ் வந்து மாறி வர்றது. இந்த 1 நாள் கோழி குஞ்சு அப்படின்றது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்க்குறதுக்கு பயப்படுவாங்க. சரிங்களா? அதுக்கான ப்ராப்பர் லைட்டு, அதுக்கான இது வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகாது, இறப்புன்றது வந்து இருக்காது. உள்ளே நம்ம ரூம் செட்டப்பில் சுற்றி தகரம் இல்லைனா அட்டை வச்சு உள்ளே வந்து என்ன கொடுக்கணும், குண்டு பல்பு. 1 கோழிக்கு 1 வாட்ஸ் அப்படின்ற மேனிக்கு 40 கோழின்னும் போது ஒரு 40 வாட் பல்பு, அந்த குண்டு பல்பு போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கான தீவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுக்குன்னு தனியாக தீவனம் இருக்குது, வளர்கிற கோழிக்குன்னு தனியாக தீவனம் இருக்குது, முட்டையிடுற கோழிக்குன்னு தனியாக தீவனங்கள் இருக்குது. ஸோ அந்த தீவனங்கள் நாங்கள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் காலேஜ்லேருந்து வாங்கிட்டுருக்கோம். வெளியிலையுமே வந்து தனியாக வந்து உங்களுக்கு குஞ்சுக்குன்னு தனியாக தீவனம் கிடைக்குது, வளர்கோழிகளுக்குன்னு தனியாக வந்து தீவனங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வளர்க்கக்கூடியதும் வந்து நாட்டுக்கோழி தான். ஆனால் அதை வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், வெளியில் வந்து திறந்து விட்டு வளர்ப்போம். அது வந்து வெளியில் மரத்தில் இல்லைனா கூடையில் அது மாதிரி அடைப்போம், ஈவினிங் டைமில் அடைப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடியதும் என்னது நாட்டுக்கோழி தான். ஆனால் இதில் இருக்கக்கூடியதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிக்கான கேரக்டர்ஸ் வந்து மாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஓப்பன் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஒரு கோழிக்கு வந்து 8 சதுர அடிக்கு ஓப்பன் சிஸ்டமு. ஸோ ஷெட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பாதி வந்து திறந்த வெளி, பாதி வந்து க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ இது பென் அண்ட் ரன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பாதி வந்து க்ளோஸ்டாக இருக்கும், அது பெண்ணு, ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வந்து ரன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கீழே தரையிலேருந்து ஒரு 1 அடி 1.5 அடிக்கு வந்து என்னது செவுரு, அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து என்னது ஃபென்சிங்கு. உள்ளே இருக்கக்கூடிய ஃபென்சிங்கோட சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் இந்த இது வந்து எதுக்காக கொடுத்துருக்கோன்னா பூச்சிகள் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும், மேலே இருக்கக்கூடியது வந்து இது பறக்காமல் இருக்கிறதுக்காகவும், ரெண்டாவது குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அதோட தீவனம் முட்டைக்கு பாதுகாக்கவும் மேலே வந்து ஃபென்சிங். ஆக்சுவலாக இந்த ஷெட் வந்து ஈமுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், நாட்டுக்கோழிக்காக மாற்றிருக்கிறோம். சரிங்களா? கிருமிகள் உள்ள தொற்று போகாமல் இருக்கிறதுக்காக வெளியில் வந்து என்ன பண்ணுவோம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்ற கரைசல் வந்து கரைச்சி வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து இந்த போகும்போது காலை நினச்சிட்டு தான் என்ன பண்ணணும், உள்ளே வந்து போகணும். சரிங்களா? ஸோ இது பெண்ணு, அந்த பெண்ணுக்கான நம்பரிங் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா முட்டை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் முட்டை கலெக்ட் பண்ணுறதை வந்து எடுத்துகிட்டு போய் இங்கே இதில் வந்து கூலிங் ரூமில் வச்சுருப்பாங்க. அதாவது கூலிங் ரூம்ன்றது நார்மல் ரூம், அதில் வந்து 24/7 என்ன ஓடிட்டுருக்கோம், ஏசி ஓடிட்டு இருக்கும். ஸோ அதில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து எடுத்து தான் இன்குபேட்டருக்கு ஏற்றி, இன்குபேட்டரில் 21 நாள் உள்ளே இருக்கும். அப்புறம் 21 நாள்லேருந்து வரக்கூடிய கோழி குஞ்சுகள் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூடிங் மாதிரி போட்டு அதை இளம் கோழி குஞ்சு லைட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கோழி குஞ்சுகளை தான் யாருக்கு கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு இது தடுப்பூசி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 7 நாளில் வந்து F1 அப்படின்ற தடுப்பூசி,
வெள்ளை கழிச்சல் நோய்க்கு சொட்டு மருந்தா போடணும், 2 சொட்டு போடணும். கண்ணுல ஒரே கண்ணுல கூட 2 சொட்டு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 28வது நாள் வந்து இதே வெள்ளை கழிச்சல் நோய்க்கு லசோட்டா அப்படின்ற தடுப்பூசி போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 56வது நாள் இதே வெள்ளை கழிச்சல் நோய்க்கு RDVK அப்படின்ற தடுப்பூசி போடணும். வெள்ளை கழிச்சல் நோய்க்கு 3 தடுப்பூசி. ஒன்று வந்து F1, அதுக்கப்புறம் 28வது நாள் லசோட்டா, 56வது நாள் RDVK அப்படின்ற தடுப்பூசி. இந்த 7வது நாளும் 28வது நாளும் போடுறது வந்து சொட்டு மருந்து 2 சொட்டு போடணும் கண்ணுல. 56வது நாள் போடுறது வந்து இன்ஜெக்ஷனு. ஸோ இன்ஜெக்ஷன் வந்து ரெக்கையில வந்து இப்ப எல்லாம் மாறிடுச்சு, ரெக்கையில போட தேவையில்ல, எதுலயே போட்டுக்கலாம். நீங்க காலிலேயே சதை பகுதி எந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல 1/2 மில்லி 0.5 ml வந்து நீங்க போட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 வந்து எந்த நோய்க்கு போடக்கூடிய தடுப்பூசி? வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி. அதுக்கப்புறம் இது இல்லாம கோழிகள்ல வேற என்ன தடுப்பூசினா 14வது நாள் IBD அப்படின்ற நோய்க்கான தடுப்பூசி போடணும். ஸோ அதுவும் வந்து சொட்டு மருந்து தான், 2 சொட்டு போடணும். அதுக்கப்புறம் 6வது வாரத்துல வந்து போடக்கூடியது வந்து கோழி அம்மை நோய்க்கான தடுப்பூசி. அது வந்து ஊசியா போடணும், 0.5 ml. ஸோ இதுதான் வந்து கோழிகள்ல மெயினா போடக்கூடிய தடுப்பூசி. வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி போடாம விட்டுட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த நோய் தொற்று வந்துச்சுன்னா திருப்பி ரெக்கவர் ஆகுறதுன்றது என்னவா இருக்கும், கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த தடுப்பூசியை கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். விவசாயிகள்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து எடுத்து செல்லுங்க. அதுக்காக தான் மெயினாக தடுப்பூசி அட்டவணை. இப்போ நீங்கள் வளர்க்குறீங்க, நீங்கள் போடுறீங்கன்றது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக ஃபார்மர்ஸோடையும் இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இதை வந்து கொண்டு செல்லணுன்றதுக்காக தான் இதை மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வளர்ப்பு முறை, தீவனம், கொட்டகை அதெல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க மெயினாக. நம்ம ரொம்ப அதில் வந்து நம்ம அட்வைஸ் எதுவும் கொடுத்தாலும் ஓரளவு அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் போய் உங்களோட ஃபீல்டில் நீங்கள் மெயினாக பதிவு பண்ணுறது வந்து தடுப்பூசிகளை வந்து கொண்டு செல்லுங்க. சரிங்களா? ஸோ இது அதே மாதிரி வான்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தனம் 2 அப்படின்ற ஒரு வெரைட்டி வச்சுருக்கிறோம். ஸோ அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலரே என்ன கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஜெனரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து வரக்கூடிய கோழி குஞ்சுகள் அதுலேருந்து வரக்கூடியதுன்னு சொல்லி ஒரு 9லேருந்து 10 ஜென்ரேஷன்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து தடுப்பூசி அட்டவணை இதே தான். வெள்ளை கழிச்சல் நோய்க்கு, அதுக்கப்புறம் மெயினாக வந்து கோழி அம்மை நோய்க்கு தடுப்பூசிகள் வந்து போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம உள்ள இருக்கிறது இது அதாவது வான்கோழியும் நாட்டுக்கோழியும் வந்து வாரமே சேல்ஸ் இருக்கும். மண்டே சிக் சேல்ஸ் இருக்கும். வெள்ளாடு செம்மறியாடை பொறுத்தளவு சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாக் நிப்பாட்ட போக பேலன்ஸ் போது ரெகுலர் சேல்ஸ் வராது. பார்த்தீங்கன்னா கொடியாடு அப்படின்னு ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம். அப்புறம் ராமநாதபுரம் வெள்ளை செம்மறியாடு அப்படின்றது, அது ராமநாதபுரம் வெள்ளை செம்மறியாடுன்றது ஷீப்பு, கொடியாடுன்றது கோட்டு வெள்ளாடு. சரிங்களா? இந்த ராமநாதபுரம் வெள்ளை செம்மறியாடுன்றது கலர் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லா ஒயிட்டு, கண்ணை சுத்தி கருப்பா இருக்கும், மூக்கு கருப்பா இருக்கும், காது கருப்பா இருக்கும், கால் இந்த பாது இது வரைக்கும் எப்படி இருக்கும், ஷூ போட்ட மாதிரி கருப்பு இருக்கும். சரிங்களா? இந்த இனங்கள் வந்து ஆக்சுவலா வெளியில வந்து பியூரா வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த பியூரா ஒரு ப்ரீடை வந்து நம்ம வளர்த்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சர்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் மூலமா இங்க வந்து அந்த ராமநாதபுரம் வெள்ளை செம்மறியாடு வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? வெளியில இப்ப நீங்க வேலம்பாடின்னு சொல்லுவாங்க, பட்டணமாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடு அதாவது ஃபுல்லா உடம்பெல்லாம் வெள்ளை, கீழே மட்டும் அடிக்கருப்பு இருக்கும். அது வெயிட் நல்லா உங்களுக்கு வரும். 2வது வந்து இப்ப சேலம், நாமக்கல், முசிறி அந்த பெல்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மேச்சேரி அப்படின்ற ஒரு ஆடு வச்சிருப்பாங்க. இது அது வந்து என்ன கலர்ல, ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும். ஃபுல்லா ஒயிட்டா இருக்காது, பழுப்பு கலர்ல. அங்க ஆனா கருப்பு திட்டுக்கள் எதுவுமே பார்க்க முடியாது. மேச்சேரி. இந்த ஆடு நம்மள்ட்ட இருக்கக்கூடியது வந்து ராமநாதபுரம் வெள்ளை செம்மறி ஆடு அப்படின்ற ஒரு வெரைட்டி இங்க நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வெள்ளாடுல வந்து பாத்தீங்கன்னா கொடியாடு அப்படின்றது அது வந்து எப்படி இருக்கும்னா கருப்புல வெள்ளை கலரு, அதே கருப்புல சிகப்பு கலர், கரும்போரை செம்போரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடியாடு வெரைட்டி நல்லா ஹைட் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வரைக்கும் வரும். நல்ல வெயிட். நம்மளுடைய இந்த தட்ப வெப்பநிலைக்கு நல்ல சிறந்த ஆடு வந்து கொடியாடு. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி. ஸோ இந்த பெல்ட் ஃபுல்லா வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா கொடியாடு அப்படின்றது வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது அந்த வெள்ளாடு செம்மறி ஆடும் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 9:30-10 மணிக்கு வெளியில மேய்ச்சல் இல்லாம நம்மள்ட்ட உள்ள வந்து புல் வகை நிறைய போட்டிருக்கோம், பசும் தீவனம்.
ஸோ அந்த பசந்தீவனம் வந்து ஒரு ஆட்டுக்கு 5 ல இருந்து 6 கிலோ. கோ 4, கோ 5, அதுக்கப்புறம் வேலி மசால், அப்புறம் மர வகை இதெல்லாம் கலந்து சின்ன சின்னதா வெட்டி ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு 5 கிலோக்கு கணக்கு வச்சு வெட்டி என்ன பண்றது உள்ள கொடுக்கறது. அது இல்லாம அடர் தீவனம்ன்றது வந்து இந்த மக்காச்சோளம், சோளம், தவிடு, புண்ணாக்கு எல்லாம் கலந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அது ஒரு ஆட்டுக்கு 100 கிராமுக்கு என்ன பண்றோம் கொடுக்கும். சரிங்களா? அதாவது ஆடு வந்து சனையா இருக்கும் போது தீவனம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம். ஆடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு மாதிரியே தடுப்பூசிகள் இருக்கு. கரெக்டா மழைக்கு முன்னாடியும் வெயிலுக்கு முன்னாடியும் தகுந்த தடுப்பூசிகளை நம்ம என்ன பண்ணணும் போடுறது